நாம் தமிழர் கட்சியும் ஆதித்தமிழர் விடுதலை இயக்கமும் இணைந்து நடத்துகிற முப்பெரும் தலைவர்களின் புகழ் போற்றுகிற இந்த பெருவிழாவில் அமர்ந்திருக்கிற அண்ணன் உள்ளிட்ட அனைவருக்கும் அன்பு வணக்கம். சற்று நேரத்துக்கு முன்பாக இதே மேடையில் நாம் தமிழர் கட்சி உருவாக்கிய முப்பெரும் தலைவர்களின் ஆவணப்படம் திரையிடப்பட்டது. இந்த ஆவணப்படத்தையும் நமது 3 தாத்தாக்களுடைய வரலாற்றை நாம் கூர்ந்து கவனிக்கிற பொழுது ஒரே ஒரு உண்மை நமக்கு தெரிகிறது. கடந்த 75 ஆண்டுகளாக திராவிடம் தான் உங்களை படிக்க வைத்தது என்கிற அந்த பொய்யை 3 தாத்தாக்களுடைய வரலாறும் உடைத்து போட்டிருக்கிறது. ஒரு தாத்தா பேராசிரியர், ஒரு தாத்தா தமிழ் புலவர் சித்த மருத்துவர், ஒரு தாத்தா அம்பேத்கருக்கு முன்பாகவே காந்திக்கு முன்பாகவே தென்னாப்பிரிக்கா சென்று அம்பேத்கருக்கு இணையாக அம்பேத்கரோடு லண்டன் சென்று வெள்ளைக்காரனோடு சமூக நீதி பேசியவர். அப்படி என்றால் இந்த திராவிடம், இந்த தீதி கட்சிகள், இந்த பெரியார், இந்த அண்ணா, இந்த கலைஞர், இந்த சோக்கால்ட சமூக நீதி போராளிகள் எல்லாம் இந்த நாட்டிலே அரசியல் செய்வதற்கு முன்னாடியே இந்த நாட்டிலே சமூக நீதி அரசியலை இவர்களுக்கு கற்றுக் கொடுத்தவர்கள் நமது தாத்தாக்கள் என்கிற உண்மையை அவருடைய வரலாறு நமக்கு சொல்கிறது. நல்ல வேளை நம்ம தாத்தாக்க, ஒரு தாத்தா 1914 இறந்துட்டாங்க, ஒரு தாத்தா 1943 இறந்துட்டாங்க, ஒரு தாத்தா 1945 இறந்துட்டாங்க. நல்ல வேளை நம் தாத்தாக்கள் இந்த கருணாநிதி காலத்தில் இல்லை என்றால் நம் தாத்தாக்களுக்கு ஏசி போட்டு கொடுத்ததே கருணாநிதி என்று சொல்லியிருப்பார்கள். MC ராஜா ஏசி இல்லாமல் உறங்க மாட்டார், கார் இல்லாமல் ரெட்டமலை சீனிவாசன் போக மாட்டார், அவருக்கு கார் வாங்கி கொடுத்ததே நாங்க தான் இருப்பானுங்க. பெட் இல்லாம அயோத்தோச பண்டிதர் இருக்க மாட்டார், அவருக்கு ஸ்லீப் வெல்ல பெட்டு வாங்கி கொடுத்தது நாங்க தான் சொல்லியிருப்பானுங்க. நல்ல வேளை நம்ம தாத்தாக்கள் இறந்துட்டாங்க. வரலாற்றை எப்படியெல்லாம் மறைக்கலாம், வரலாற்றை எப்படியெல்லாம் உருவாக்கலாம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. ஆனா வரலாற்றை எப்படியெல்லாம் மறைக்கலாம் அப்படிங்கறத இந்த திருட்டு திராவிட கும்பல் இருந்து கத்துக்கணும். அவர்களை பாராட்டினால், அவர்களை ஆதரித்தால், அவர்களோடு இருந்து சமரசம் செய்து அவர்களோடு கலந்து போனால் வரலாற்றை உருவாக்குவான். அவர்களுக்கு எதிர்த்து நின்றால் வரலாற்றை மறைப்பான். நீதி கட்சியினுடைய முதல் சட்டமன்ற உறுப்பினர் யாரு? நீதி கட்சியினுடைய இந்தியாவிலேயே முதல் பட்டியல் சமூகத்தினுடைய சட்டமன்ற உறுப்பினர் நம் தாத்தா MC ராஜா. வரலாறு இருக்கா? வரலாறு இருக்கா? இல்ல. ஏன் வரலாறு இல்ல? அதே நீதி கட்சி பட்டியல் சமூகம் இல்லாத, ஒடுக்கப்பட்ட சமூகம் இல்லாத மக்களுக்கான, பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கான இடஒதுக்கீடு கேட்கிறது. பட்டியல் சமூகத்தை புறக்கணிக்கிறது. என் பட்டியல் சமூகம், என்னுடைய ஆதி தமிழன் புறக்கணிக்கப்படுகிறான் என்று நீதி கட்சியிலிருந்து வெளியேறிய மான தமிழன் தான் நம் தாத்தா MC ராஜா. அதனால MC ராஜா வரலாறு மறைச்சான். இல்ல, MC ராஜா வரலாறு மட்டும் இல்ல, ரெட்டமலை சீனிவாசனோட வரலாறு உங்களுக்கு யாரு பேச ஆரம்பிச்சுக்கு அப்புறம் தெரிய ஆரம்பிச்சு தெரியும்ல. ரெட்டமலை சீனிவாசனார் நம்ம பாக்குறோம்ல, மீச வச்சிருக்காரு. நம்ம தாத்தா மீச வச்சிருக்காரு. 2018 திருநெல்வேலியில அம்பாசமுத்திரம் சட்டமன்ற தொகுதியில ரெட்டமலை சீனிவாசனா நினைவேந்தல் பொதுக்கூட்டம் அப்படின்னா அனுமதி கேட்டு நாம் தமிழர் கட்சியினுடைய அந்த பொறுப்பாளர் அண்ணன் செல்வம் அவர்கள் காவல்துறையில புகார் ஒரு மனு கொடுக்கறாங்க. சூரட்டி ஓட்டிடும், காவல்துறை அனுமதி கொடுத்துருது, சூரட்டி அடிச்சு நான் தான் பேச்சாளர். சூரட்டில அடிச்சு முடிச்சாச்சு, தேதி போட்டாச்சு, எல்லாம் பண்ணாச்சு. அங்க இருக்கக்கூடிய ஒரு கட்சி, சமூக நீதி அரசியல் பேசக்கூடிய, அதே பட்டியல் சமூகத்துக்கான அரசியல் பேசக்கூடிய ஒரு கட்சி, அந்த கட்சி போய் காவல் நிலையத்தில் புகார் கொடுக்குது. இந்த கூட்டம் போட்டா திருநெல்வேலியில சாதி கலவரம் வந்துடும். ஏன்? பெரிய மீசையை வைத்துக் கொண்டு ரெட்டமலை சீனிவாசன் என்கிற ஒரு தேவர் சமூகத்தை சார்ந்த ஒருத்தரை புகழ்ந்து பாடி சாட்டை துரைமுருகன், சாட்டை கிடையாது, துரைமுருகன் பேச வருகிறார், சீமான் தம்பிகள் பேச இருக்காங்க, அதனால கூட்டத்தில் கலவரம் ஏற்பட்டுன்றாங்க. ரெட்டமலை சீனிவாசனோட வரலாறு அண்ணன் கூட சொன்ன, அண்ணன் இந்த மாதிரி சொல்றாங்க. டேய், யாரா சொன்னது? நம்ம டாக்டர் தானே கொடுத்திருக்காரு புகாரு. யாரு? கல்லு விஷம்னு சொல்றாரு, அதே டாக்டர் தான், அதே டாக்டர் தான் அங்கேயும் புகாரு. நம்ம டாக்டர் தானே. டேய், என்னடா ரெட்டமலை சீனிவாசனார் கூட கருணாநிதி ஸ்டாலினுக்கு தெரியல, இல்ல வேற யாருக்கும் தெரியல, இவங்களுக்கே தெரியலடா. தெரியலன்னு ரெட்டமலை சீனிவாசன வரலாறை கொண்டு போய் சேர்க்க விடல திராவிட கட்சிகள். இதான் உண்மை, இதான் யதார்த்தம். யார் வந்த பொழுது
தென் மாவட்டத்தில் கடைகோடியில சிறுவைகுண்டத்தில் பிறந்த எனக்கு, வெளிப்படையா சொல்ல போனா தேவர் சமூகத்தில் பிறந்த எனக்கு தாத்தா என்ற ரெட்டமலை சீனிவாசனை உணர்த்தியவன் என்னென்ன சீமான் தான். அதே போலதான் அயோத்தாச பண்டிதரை, அதே போலதான் எம்.சி. ராஜாவை ஏன் தாத்தா. 3 பேரும் தமிழர்கள், நாங்களும் தமிழர்கள், அதனால் அவர்கள் எங்களுக்கு தாத்தா. எங்களுக்கு மட்டுமல்ல, தமிழ்நாட்டுக்கு கோனாருக்கும் நாடாருக்கும் பிள்ளைக்கும் செட்டிக்கும் முதலிக்கும் தேவேந்திரருக்கும் கோனாருக்கும் வன்னியருக்கும் கவுண்டருக்கும் எல்லோருக்கும் நம் தாத்தா ரெட்டமலை சீனிவாசன் அயோத்தாச பண்டிதர் எம்.சி. ராஜா என்று உணர்த்தியவன் எங்களுடைய செந்தவரன் சீமான். இந்த 3 பேருடைய பொதுக்கூட்டம் நடத்தினா குறிப்பிட்ட சாதிய சமூகத்துடைய ஓட்ட வாங்கிடலாம் அப்படின்னு நினைச்சுதான் சீமான் கூட்டம் போடுறாரு அப்படின்னு சில பேர். சரி, அப்ப நீங்க கூட்டம் போடுங்களேன், ஒட்டுமொத்த ஓட்டையும் வாங்கிட்டு போயிருங்களேன். நீங்க கூட்டம் போடுங்களேன். ரெட்டமலை சீனிவாசனார் யாரு? உங்க ஐயா ஸ்டாலின் 2 நிமிஷம் பேச சொல்லு. அதுக்கப்புறம் நாங்க ரெட்டமலை சீனிவாசன் பேசல. அயோத்தியாச பண்டிதர் யாரு? அவர் எதற்காக போராடினார், எந்த காலத்துல போராடினார் பேச சொல்லு. எம்.சி. ராஜா யாரு, அவருடைய வரலாறு என்ன பேச சொல்லு. நாங்க பேசல. ஒரு திருக்குறளை எழுதி வச்சு உருப்படியா படிக்க தெரியல. 1ஆம் வகுப்புல இருந்து 10ஆம் வகுப்பு வரைக்கும் ஒரே திருக்குறள் தாங்க. முயற்சி திருவினையாக்கும், முயற்சினும் இன்மை புகுத்தி விடும், வகுப்புல இருக்கக்கூடிய கரும் பலகைகளை எழுதி போட்டிருக்கோம். ரொம்ப கஷ்டமான திருக்குறள் இருக்கு, அது கூட வேண்டாம். எளிமையான திருக்குறள், எல்லோரும் சொல்லுகிற திருக்குறள். முயற்சி திருவினையாக்கும், முயற்சின்மை இளமை புகுத்திடுமா. வாயில நல்லா புகுத்துச்சு இளமைய. இத வாசிக்க தெரியல. இதுக்கு குரலோவியம் படைத்தவரே, நடமாடும் அலுமையே, வாழும் வள்ளுவரு. என்ன வாழும் வள்ளுவரு? வாழும் வள்ளுவர் பெத்த மகனுக்கு கத்து கொடுக்கல ஒரு குரலை. இதுல பெரிய குடும்ப சமீபத்தில் ஒரு நிகழ்ச்சிங்க, அதுல அவர் மீது நமக்கு பெரிய மரியாதை உண்டு எங்க ஐயாவின் மீது. ஆனா ஒரு ஏஐ டெக்னாலஜி, இது வரைக்கும் ஏஐ டெக்னாலஜியின் மீது இவ்வளவு கேவலமா நாங்க நினைச்சது இல்ல. ஏஐ டெக்னாலஜி, இந்த பக்கம் ஒரு கவிஞர் வராரு, தமிழ் கவிஞர், இந்த பக்கம் நம்முடைய பாட்டம் வள்ளுவர் வராரு, நடுவுல இவர் வராரு, யாரு? இளமை புகுத்தினவர். இவர் திருவள்ளுவர் உட்கார்ந்துட்டு இவங்க 2 பேர்த்தையும் டிஸ்கஸ் பண்றாரு. என்ன இப்ப இளமைன்னு போடவா இன்மைன்னு போடவா, என்னன்னு சொல்லு, நீ சொன்னாதான் நான் போடுவேன். அப்ப அவர் இன்மைன்னு எழுதும் போது இவர் தான் அந்த எழுத்தாணியை பிடிச்சு இளமைன்னு மாத்தி விடுறாரு. டேய், கால கொடுமடா, கால கொடுமை. தமிழ்நாடு யார்கிட்ட சிக்கிட்டு இருக்கு பாருங்க. இந்த நிலத்தின் உரிமைக்காக மண்ணை மீட்க, மக்களை காக்க போராடுகிற தலைவன்ட்ட அதிகாரம் சிக்காம, என்ன வரலாறு தெரியாத, மொழிப்பட்டு கிடையாது, இனப்பட்டு கிடையாது, எதுவும் தெரியாத தலைவர்கிட்ட மாட்டிக்கிட்டு வரலாறு திருத்துறான் பாருங்க. வரலாறு திருத்துறான். சாகும் தருவாயில கர்ம வீரர் காமராஜர் கருணாநிதி கையை பிடிச்சுக்கிட்டு, நாட்டையும் ஜனநாயகத்தையும் நீங்க தான் காப்பாற்றணும். என்ன பண்றது, செருப்பெல்லாம் பிஞ்சா தூர போட்டுறோம். அது பத்திரமா பத்திரப்படுத்தி வைக்க வேண்டியிருக்கு. காமராஜருக்கு ஏசி போட்டு கொடுத்தாரு. எதனால போட்டு கொடுத்தாரு? அவருக்கு ஏசி போட்டா உடம்பு அலர்ஜி ஆயிரும். காமராஜருக்காகவே ஏசி போட்டிருக்கீங்களா, அப்ப உங்களுக்காக நீ எதெல்லாம் போட்டிருப்பீங்க? நான் என்ன கேட்கிறேன்னா, காமராஜர் எதிர்கட்சி தலைவர், ஸ்தாபன காங்கிரஸ் இருந்தவர். அவர் கன்னியாகுமரிக்கு வரும் பொழுது கன்னியாகுமரியில காமராஜருக்கு எதிராக தேர்தல் பிரச்சாரத்தில் சொந்த நாடாருக்கு ஓட்டா இல்லை வந்த நாடாருக்கு ஓட்டா, சிவகாமி மகனுக்கு ஓட்டா, மேரியின் மகனுக்கு ஓட்டா என்று காமராஜரை சாதி பார்த்து பேசிய ஒரு கேடுகட்ட கேவலப்பட்ட ஈன தலைவன் கருணாநிதி எப்படா எங்க தாத்தனுக்கு ஏசி போட்டு கொடுத்துப்பான்னு ஒரு மான தமிழங்க கேட்கலையே எங்களை தவிர. அவர் நாடார், எதை நாடார்? மண்ணை நாடாத, பொன்னை நாடாத, பொருளை நாடாத, பெண்ணை நாடாத, பதவியை நாடாத நாடார். அதனால் காமராஜர் நாடார். அவரை நாடார்னு சொல்லி அசிங்கப்படுத்தின கருணாநிதி ஏசி போட்டு கொடுத்தாரு. கருணாநிதி ஆட்சி காலத்துல மிஸ்ஸாவுல காமராஜரை கைது பண்ண போனாங்களா. கருணாநிதி கூப்பிட்டு ராஜாராம் நாயுடு கிட்ட, நீங்க திருப்பதிக்கு போக சொல்லாதீங்க, தமிழ்நாட்டுக்குள்ள இருந்தாதான் நான் பாதுகாக்க முடியும், திருப்பதி போயிட்டா ஏன் எல்லாம் தாண்டிடும். உன் சொந்த கட்சிக்காரன் டவுசரோட அவுத்து மிஸ்ஸாவுல தூக்கி உள்ள வச்சாங்க, அதை காப்பாத்த வக்கில்ல. வாயிலே மிதிச்சாங்க ஸ்டாலின், அதை காப்பாத்த வக்கில்ல. இவரு காமராஜரை காப்பாத்தினாரா? எதுக்கு இந்த கூட்டத்தை பதிவு பண்றனா? இப்படித்தான் நம் தாத்தாக்களின் வரலாறையும் மறைப்பார்கள். சீமான் ஒருத்தன் இல்ல, இந்த பகுதியில் அண்ணன் வினோத்னு ஒருத்தன் இல்ல, நாம் தமிழ் கட்சின்னு ஒண்ணு இல்லன்னா, எம்.சி. ராஜா கடைசி காலத்துல கருணாநிதியை பார்த்து என்ன சொன்னார் தெரியுமா? என்ன சொன்னாரு? அது யாருக்குமே தெரியாதும்பாங்க. அது 2 பேருக்குமான ரகசியம், அது வெளியே சொல்ல முடியாதும்பாங்க. அயோத்தியாச பண்டிதர் இப்படித்தான் ஒரு முறை அப்படித்தான் அவர் அண்ணாவை பார்த்துட்டு அப்படியே கடந்து போயிட்டார், பேசவே இல்லைன்றாங்க. கதையா கட்டி இந்த விடுதலை படத்துல 2ஆம் பாகத்துல வரும், அவங்களுடைய கதையெல்லாம் வரலாறா மாத்திட்டான். நம்ம வரலாறு கதையா கூட மாறலங்கிற மாதிரி அவன் கதையே பூரா வரலாறா மாத்திட்டான்.
பார்ப்பானும் பிராமண கும்பலும் மாத்தியது இந்த திராவிட கும்பலும் அவருடைய கதைகளை வரலாறா நம்ம திணிக்கிறான். இன்னைக்கு காலையில ஒரு வீடியோ என்ன தெரியுமில்ல, ஒரு குழந்தை மயக்கமா இருக்கு. உடனே அங்க ஒருத்தர் வராரு, என்னம்மா காலையில சாப்பிடல அங்கிள், அப்படியா? உடனே மகேஷ் என்ன செய்வீங்களோ தெரியாது, உடனடியாக குழந்தைகளுக்கு காலை உணவு திட்டத்தை போடுங்க. எந்த மகேஷ்? உதயநிதி ஸ்டாலினுடைய அகில உலக ரசிகர் மன்ற தலைவர், மல்லிகலைத்துறை அமைச்சர் மகேஷ் பொய்யாமலிட்ட. என்ன பண்ணுங்களோ தெரியாது, பண்ணுங்க. ஓகே அங்கிள் அவரு. உடனே காலையில இந்த மாதிரி ஒரு பள்ளிக்கூடத்துக்கு முதலமைச்சர் போனாராம், குழந்தைகள் மயக்கமா இருந்துச்சான். அதனால அதை பார்த்துட்டு வந்த திட்டம் தான் காலை உணவு திட்டமா. இந்த திட்டத்தை பார்த்து மேலை நாடுகள் வியந்து போயிருக்கிறதா. இந்த திட்டத்தினுடைய முன்னோடி காமராஜர் என்று நமக்கு தெரியும். ஆனால் அந்த காமராஜருக்கு முன்னோடி யார் என்று தெரியுமா? முதலில் 1920ஆம் ஆண்டு சட்டமன்ற உறுப்பினராக நம்முடைய தாத்தா MC ராஜா இருக்கும் பொழுது இந்தியாவிலே முதலாக மிட் டே மீல் மதிய உணவு என்று 1000 விளக்கிலே 1000 மாணவர்களுக்கு கல்வியிலே விளக்கேற்றியவன் நம் தாத்தா. மதிய உணவு திட்டத்தினுடைய முன்னோடி MC ராஜா என்கிற மாசி ராஜா. அவர் 1920 அதுக்கான அச்சாரத்தை போறாரு. ஏன்? பட்டியல் சமூக மக்கள் அப்படியாவது படிக்க வரட்டும், என் பிள்ளைகள் ஒடுக்கப்பட்ட பிள்ளைகள் அப்படியாவது பள்ளிக்கூடத்துக்கு வரணும் என்று மதிய உணவு திட்டத்தை வெள்ளைக்காரர் அரசோடு இணைந்து பேசி கொண்டு வந்தவர் மதிய உணவு திட்டத்தினுடைய தந்தை MC ராஜா. அதற்கு பிறகுதான் காமராஜர் ஐயா கொண்டு வராங்க. அதுக்கு பிறகுதான் ஒவ்வொரு மாநிலத்தில் பல மாநிலங்கள் வருது. ஆனா இன்னைக்கு இவன் காமராஜரை மறக்கடிக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே, MC ராஜாவை மறக்கடிக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே காலை உணவு. அது என்னது? சுதந்திரம் அடைஞ்ச காலகட்டத்தில் காமராஜர் கொடுத்தாரு, சுதந்திரத்துக்கு முன்னாடி தாத்தா MC ராஜா கொடுத்தாங்க. சரி, சுதந்திரம் அடைஞ்சு 75 வருஷம் ஆச்சு, நீ 60 வருஷம் ஆண்டிருக்க, கருணாநிதி 5 வருஷம், நீ 4 ஆண்டு ஆச்சு, திராவிட மாடல் விடியல் ஆட்சி, ஒவ்வொரு தமிழருடைய வாழ்வாதாரத்தை பெருக்கி வருமானத்தை பெருக்கின்ற. இப்ப உட்கார்ந்து காலை உணவு திட்டத்தில் உப்புமா. நாங்க 5 நாள் உப்புமா போடுறது இல்லையே. அப்புறம் ஒரு நாள் உப்புமா, ஒரு நாள் கிச்சடி. உப்புமாங்கிறது கிச்சடியோட தங்கச்சி, கிச்சடிங்கிறது உப்புமாவோட அக்கா, அவ்வளவுதான். வீட்டிலேயே கழிச்சு கட்டின உணவு இருங்க. எவனாவது உப்புமா வீட்டுல சாப்பிடுவாங்க, உப்புமா போமாங்க வீட்டுல வெளியே போய் மாறன் புரோட்டா கடை சாப்பிட்டு போயிடுவாங்க. உப்புமாங்கிறது ஒரு கழிச்சு கட்டின உணவு. அதை போட்டுட்டு உப்புமா கொடுத்த தலைவர், உரிமை தொகை கொடுத்த தலைவர், ஓரணியில் தமிழ்நாடு, ஓரணியில் தமிழ்நாட்டில் நினைக்கிறான். ஊரணியை கூட காப்பாத்த வக்கல்ல, ஊரணியை கூட பிளாட் போட்டு வித்துட்டு ஓரணியில திறனுமா? அன்பிற்குரிய மக்களே, ஒரு வரலாறு திரும்பி கொண்டிருக்கிறது. மறக்கடிக்கப்பட்ட தலைவருடைய வரலாற்றை திரும்பி எழுதுகிற ஒரு தலைமுறையை எங்களுடைய அண்ணன் செந்தமிழன் சீமான் உருவாக்கி இருக்கிறார். இங்க கூடியிருக்கிற அத்தனை பேரும் பறையர் என்றோ, நாடார் என்றோ, கோனார் என்றோ, செட்டி என்றோ, முதலி என்றோ கூட அனைவரும் தமிழர்கள் என்று கூடியிருக்கிறார்கள். இதுதான் ரெட்டமலை சீனிவாசனுடைய வெற்றி, இதுதான் அயோத்திதாச பண்டிதரின் வெற்றி. இதற்குத்தான் MC ராஜா உழைத்தார். அவருடைய கனவை நினைவாற்றிக் கொண்டிருக்கிறோம். இது சிறுபான்மை கூட்டம், இது சின்ன கூட்டம் நினைக்கலாம். உலகத்தில் எல்லா மாற்றங்களையும் எல்லா புரட்சிகளும் ஏற்படுத்தியது சிறுபான்மை கூட்டம் தான். சிறுபான்மை தான் உலகத்தை ஆண்டிருக்கிறது. இந்த கூட்டமும் ஒரு நாள் ஆளும். அது 2026 நடக்கும். நன்றி, வணக்கம்.